கமதாஸ் கிச்சன் டைரி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம செய்ய போற ரெசிபி முட்டை பொடி மாஸ். சாப்பாட்டுக்கு இந்த முட்டை பொரியல் மட்டும் போதும். இது தோசைக்கும் சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும். வாங்க சமைக்க போகலாம். நம்ம இன்னைக்கு முட்டை பொடி மாசு செய்ய போறோம். எல்லாம் அரிஞ்சிக்குவோம். நம்ம எல்லாம் வெட்டி வச்சிருக்கோம். உருளைக்கிழங்கு வேக போட்டுக்குவோம். போட்டுக்குவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். மஞ்சள் பொடி போட்டுக்குவோம். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்குவோம். வேகட்டும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டு உப்பும் மஞ்சளும் போட்டு வேக வச்சுட்டு இறக்கிடும். தேங்காய் ஊற்றிக்கும். ஒரு 2 கரண்டி தேங்காய். கடுகு போட்டுக்கோ. ஒரு கரண்டி கடுகு. கடுகு வெடிச்சிட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு, சின்ன ஜீரகம் போட்டுக்கோ. சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் போட்டுக்கோ. 1/4 கிலோ வரும். கறியாப்பிலை போட்டுக்கோ. இப்படி பிச்சு போட்டால் நல்ல மணமா இருக்கும். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கும். ஏற்கனவே உருளைக்கிழங்குல உப்பு போட்டிருக்கு. லேசாக போடும். வத்தல் மிளகா பொடிச்சு வச்சிருக்கோம். இந்த பொடி ஒரு 2 கரண்டி போட்டுக்கும். உரப்பு இருக்காது. உரப்பு இல்லாத மிளகா. ஒரு தக்காளி பழத்தை போட்டுக்கோங்க. கொஞ்சம் அடைச்சி வைப்போம். இந்த தக்காளி கொஞ்சம் வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் அடைச்சி வைப்போம். நல்லா வெந்துட்டு முட்டையை உடைச்சு ஊற்றிப்போம். மூணு முட்டையை உடைச்சு ஊற்றிக்கோங்க. உருளைக்கிழங்கு போட்டுக்கோ. குருமிளகு ஒரு பூண்டு போட்டுக்கோ. என்ன மனம் வருது? நல்ல மனம். முட்டை மனம். நல்ல டேஸ்ட்டு. சோத்துல போட்டு பிணைஞ்சு சாப்பிடுங்க. சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் இப்படி வச்சு சாப்பிடுங்க. நல்ல டேஸ்ட்டு. இறக்கிடும். எங்கள் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நறுக்கிய வெண்டைக்காயில் கொஞ்சம் எலும்பிச்சை சாறு பிழிந்து விட்டு பொரியல் செய்தால் வழுவடிப்பு இருக்காது. சேனக்கிழங்கு நறுக்கியவுடன் கரைத்த புளித்தண்ணீரில் போட்டு வைத்தால் காரத்தன்மை குறையும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கள் கமெண்ட் பண்ணுங்க guys. மீண்டும் ஒரு புதிய சுவையுடன் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.